அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிவன் சிந்தனையை பேசுவதில் போட்டுருக்க மாட்டோம். ஆனாலும் ஆங்கில புத்தாண்டை ஊட்டி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு சில நல்ல தகவல்களை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போய் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிவவாக்கிய என்னும் சித்த ஒரு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி என்னும் பாட்டை எழுதியிருப்பார். அதில் ஒரு வரிகளை குறிப்பிட்டிருப்பார். அது என்ன வரிகள்னா, மண்கலம் கவிழ்ந்த போதும் வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போதும் வேண்டுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போதும் நாருமென்று போடுவார், எண்கலம் கவிழ்ந்த நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மண்பானை கவிழ்ந்து உடஞ்சிருச்சுன்னா அது என்னமாச்சு தேவைப்படும் எடுத்து வைப்பாங்க. அதே வெண்கல பானை கவிழ்ந்துச்சுன்னா நெளிஞ்சு போனாலே எதுக்காவது தேவைப்படும் எடுத்து வைப்பாங்க. அதே இது ஒரு உடலை விட்டு ஒரு உயிர் பிரிஞ்சிச்சுன்னா எதுக்குன்னு உதவாதுன்னு அது எதுக்கதான் சொல்லுவாங்க. அதையே நீங்கள் பெருமைப்படுத்தும் விதமாக சிவன் ஈசன் அது மேல் நின்று தாண்டவம் ஆடி அதை சொர்க்கலோகம் வரை எடுத்து செல்வார். அதுக்கு அர்த்தம் தான் இந்த பாடல் வரிகளோட அர்த்தம் தான் இந்த பொருள். அதைத்தான் இவன் என்ன செய்யனா, என் களம் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனை குறிப்பிட்டிருப்பார். ஈசன் தான் உலகத்தின் முதல் மனிதன், ஆதி மனிதன். ஈசன் இறைவன் தான். எல்லாரும் அந்த சாமி தான் பெருசு, இந்த சாமி தான் பெருசுங்கிறாங்க. ஆனால் ஈசனை விட எந்த ஒரு சாமியும் பெருசு இல்லை. ஈசன் ஏன் வான் உலகத்திலும் இருக்கார், ஏன் சுடுகாட்டிலும் இருக்கிறார் என்றான். ஆவதும் அவனுள் அழிவதும் அவனுள். ஏன்னா நம்ம பிறப்பெடுப்பதும் அவனாலே அழிவதும் அவனாலே என்றாரு. அந்த ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் சிவன் அங்கேயும் இருப்பார். சுடுகாட்டில் இருக்கும் சாம்பலை யார் பூசுவார் என்றால் சிவன் தான். அவர் உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வார். ஆனால் நம்ம இன்னொன்று ரெண்டாவது இது என்னன்னா, நம்ம கல்வியின் கல்வி வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவை. ஆனால் கல்வி என்பது ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவைப்படும். அதே இது புண்ணிய காரியங்கள் செய்தோமோ, அன்னதானம், பசுதானம், வாயிலா ஜீவன்களுக்கு பசிதானம் இந்த மாதிரி செய்தோம்னா அது 7 ஜென்மங்களுக்கு புண்ணியம் தரும். மற்றும் இறை சக்தி அடைந்தோம் என்றாலும் 7 ஜென்மங்களுக்கு பயனளிக்கும். மற்றும் 7 ஜென்மங்கள் வேண்டாம் என்றாலும் அதற்கும் மேலான தெய்வீக சக்தியை பெற்று இறைவனோடு ஒன்றாக ஜோதியாக கலக்கலாம். அதைத்தான் எப்பொழுதும் விளக்கு தியானம் போன்ற ஒரு சில செயல்களை ஜீவகாருண்யம் செய்து வள்ளலாக போன்று இறைவனோடு ஜோதியாக கலக்க. அதே போன்று நீங்களும் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஒரு சிலரை பற்றி பேசுவேன், மதங்களை புறக்கணிக்கிறதுக்காக இல்லை. நம்ம தான் அல்லா, இயேசு, சிவன் பெருக்குவோம். ஆனால் இறைவன் அவங்களுக்குள்ள நட்பாக தான் இருக்காங்க. நம்மளா பிரிச்சுக்கிட்டு நம்மளா ஜோதின்றோம். ஜஸ்ட்டு இறைவன் ஒரு நம்மளுக்கு நம்ம என்ன நினைக்கோ, அவர் சாதாரண மனிதர், அவங்களை நம்ம தோக்கடிச்சிடலாம் நேரில் இருந்தான்னு நினைக்கோ. நம்மளை மீறின சக்தியோடு நம்ம போராட முடியுமானே தெரியல. அதை எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படியே போராடினாலும் அதை கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. இப்போ முருகனை இப்போ ஒன்று சொல்கிறேன், நாயனை எதிர்த்த அரக்கர்கள் எல்லாரும் அழிஞ்சு தான் போனாங்க. அம்மனை அழித்த அரக்கனும் அழிஞ்சு தான் போனாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, முருகனை அழித்த அரக்கன் அழிந்து போகலை. அதே அரக்கனை 2 கூறாக வெற்றி சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடன் சேர்த்தார். இதுவும் முருகனோட கருணை தான். அதனால் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ்.